லெஜெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இயக்குனர்கள்லயே பெரிய இயக்குனரான மணிரத்னம். மணிரத்னத்தோடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருப்போம். அந்த எதிர்பார்ப்ப மணிரத்னம் குடுக்கல அப்படின்னாக்கா, பெரிய ஒரு இழப்பு நமக்கு இருக்கும். பெரிய விரக்தி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே கடல்ல ஃபீல் பண்ணோம். ஏன்னா அவருடைய அடுத்த படம் தமிழ், தெலுங்கு அதுக்கப்புறம் ஹிந்தில எடுக்க போறாரு. ஐஸ்வர்யா ராய் அந்த படத்துல நடிக்க போறாங்க. நாகார்ஜுனா, மகேஷ் பாபு இவங்கலாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெளிவந்துச்சு. அதுக்கு நடுவுல மகேஷ் பாபு இவருடைய படத்துல இருந்து வெளியேற போறாரு, விலகிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸும் வந்துச்சு. இவ்வளவு நியூஸ்கள் வருதே, மணிரத்னம் இதுக்கு எதுவுமே சொல்ல மாட்றாரே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வழக்கம் போல அவர் அமைதியாவே தான் இருந்தாரு. இப்பதான் அவரு வாய் திறந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டே இன்னும் ரெடி ஆகல. அதுக்கப்புறம் தான் யார் யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிறதே நான் சொல்லப் போறேன். ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல ஐஸ்வர்யா ராய் நடிப்பாங்களா, இல்ல வேற யார் நடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மணிரத்னம். இவருடைய ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுதா? 3 லாங்குவேஜ்ல எடுக்க போறாரா? ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறாங்களா? அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பொறுத்திருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.